வணக்கம் கனகதாரா. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுவரும் நிலையானது தொடர்ந்து இருந்து வருவதாகவும் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்பதும் முக்கிய அவசியமாக காணப்படுகிறது. அந்த வகையில் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இன்று உலக மகளிர் தினமான இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த மகளிரின் சார்பாக தொடர்ந்து ஒரு அடையாள போராட்டமானது நடைபெற்றது. இந்த அடையாள போராட்டத்தில் பங்கேற்ற இந்த மகளிர் அணியினை தொடர்ந்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததை கண்டித்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணியை தற்போது கைது செய்யக்கூடிய நிலையில் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த அறிக்கையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். தங்களுக்கு உரிமை கிடைக்காத பட்சத்தில் அதை வலியுறுத்தி கேட்ட பெற வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டு பெண்கள் இருப்பதால் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அடையாள போராட்டமானது நடைபெற்றது எனவும், மேலும் இந்த போராட்டம் பொறுத்தவரையிலே இன்று காலை பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றதாகவும் அதன் எதிரொலியாக பெண்கள் முழுவதையுமே தற்போது சிறையில் அடைத்து வைப்பது போல் தற்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த வகையில் தமிழக மக்கள் தங்கள் தேவைகளுக்காக போராட்டத்தை நடத்தக்கூடாது என அராஜக போக்குடன் தமிழக அரசு நடந்து கொள்வதாகவும், மேலும் இந்த மகளிர் மற்றும் தோழர்களை கைது செய்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக தோழர்களையும் மகளிர் அணியும் தொடர்ந்து விடுதலை செய்ய வேண்டும் என தற்போது அவர்களுக்கு கோரிக்கை தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று தேசிய மகளிர் அணி தினத்தை முன்னிட்டுதான் இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது இன்று முதலே பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் அணியினர் ஒவ்வொரு பகுதியிலுமே 100க்கும் மேற்பட்டோர் தமிழகத்திற்கு எதிராக இந்த குரல் கொடுக்கும் வகையில் தான் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் வன்கொடுமைகள் பற்றியும் பதாகைகள் ஏந்திதான் இந்த போராட்டமானது நடைபெற்று முடிந்தது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மகளிரையும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, அனைவரையுமே காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கின்ற நிலையில் தற்பொழுது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையிடம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்வைத்து தன்னுடைய எக்ஸல பதிவில் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வானது இன்று முழுவதுமே நடைபெறக்கூடும் என்பதாலும் அதனால்தான் காவல்துறையினர் அவர்களை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, மேலும் சட்டத்திற்கு எதிராக இது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் தற்போது அவர்களை போலீசார் கைது செய்து வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் தற்போது அவர்களை விடுவித்திருந்தால் மேலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக, அதுபோன்றுதான் தற்பொழுது அவர்கள் ஒரு நாள் முழுவதுமே இந்த வெளியே விடாமல் அவர்களை இந்த தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்பொழுது அவர்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கோரிக்கை வைத்து தன்னுடைய எக்ஸல பதிவில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனகதாரா.